ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி நீயும் உன் உள்ளமும் உன்னுடைய இல்லமும் மகிழும்படியாக உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போது இந்த சாயப்பா ஒரு அற்புதம் செய்ய போறேன். இன்னும் சரியாக 2 நாள்ல நீ சற்றும் யோசிக்காத ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்போ மட்டும் நான் சொல்றதை கேளு. நீ பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்போதும் பேச்சை குறைச்சிட்டு பொறுமையாக இரு. கோபம் காட்டுவதில் கஞ்சத்தனமாக இருக்கணும். அன்பை காட்டுவதில் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருக்கணும். எல்லாருக்கும் அன்பை அள்ளி கொடுத்து கோபமே இல்லாத பொறுமையா நிதானமாக கவனமாக பக்குவமாக பேசக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா அதற்கான பதிலை காலம் கண்டிப்பாக உனக்கு கொடுக்கும். உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும்னு என்னை நோக்கி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. அழகு குறைஞ்சு போகும்படியும் ஆசை அற்று போகும்படியும் வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்கும். வயசு ஆக ஆக வாழ்க்கை மாறும். அழகு குறைஞ்சு தோல் சுருங்கி உடம்பெல்லாம் தளர்ந்து போகும். ஆசைப்பட்டது கிடைக்காம அவ்வளவுதான், இனிமே எதுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்ற எண்ணத்தையும் வாழ்க்கை உனக்கு புரிய வைக்கும். ஆனா எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நீ எப்போதும் மனசுல அன்பு வைக்கிறதையும் பாசம் வைக்கிறதையும் பக்தி செலுத்துவதையும் மறவாதே. எல்லா உயிர்களிடமும் அன்பையும் பாசத்தையும் கொடு. இந்த சாயப்பா மீது பக்தியோடு இருந்துவிடு என் தங்கமே. நீ எந்த அளவுக்கு பக்தியையும் அன்பையும் பாசத்தையும் நான் சொன்னது போல வெளிக்காட்டுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. ஒரு சிலர் என்னை நம்புறீங்க, மற்றபடி வெகு சிலர் என்னை நம்பாமலே உன் குடும்பத்துல இருந்தாலும் உன் ஒரு ஆளுக்காக தான் உன் குடும்பம் மொத்தத்தையும் காப்பாத்தி ஏன் கட்டுக்குள்ள ஏன் பாதுகாப்புல வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பாதுகாப்பில் இருக்கும் உனக்கு தீங்கோ தவறோ நடக்க நான் விட்டுவிட மாட்டேன் தானே. இதோ வாழ்க்கை எப்படி வாழப்போறோம் நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க உனக்காகவே நல்வாழ்க்கையை அமைச்சு தர ஓடி வந்திருக்கேன். எப்போதும் முயற்சி செஞ்சுதான் வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட நீ வாழ ஆரம்பிச்சாலே போதும். எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியை தரும்படி மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் ஒரு சிலர் அமைதியா பொறுமையா சகிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க அமைதியா இருக்கிறதுனால கோழைகள் மட்டும் நினைச்சிடாத. அவங்க எதிர்த்து உன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா அப்புறம் நீ மனசுடைஞ்சு போயிடுவேன்றதுக்காக கூட பல பேர் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக அன்புக்கு அடிமையானவர்களாக உன்கிட்ட அடங்கி போறவங்களா கூட இருக்கலாம். அதனால கோபத்தை வெளியே காட்டுவதை விட அன்பை வெளிக்காட்டுவதையும் ஒரு அளவோட வச்சுக்கோ. எதுவுமே அளவோட இருந்தாதான் நல்லா இருக்கும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சாகி விடுமல்லவா. என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். நீயாகவே வாழ்க்கையில இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ நினைச்சு பயப்படாதே. அஞ்சுவதில் வாழ்க்கை மாறி விடாது. நீ செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக மட்டும்தான் வாழ்க்கை மாறும். வாழ்க்கையில தேவையில்லாம பயப்படாம தேவையில்லாம கவலைப்படாம நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேளு. இந்த உலகத்துல உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏன்னா உனக்கு எல்லாமுமாய் உனக்கு உதவியாய் உனக்கு வழிகாட்டியாய் உனக்கு ஆசானாய் உனக்கு அப்பாவாய் உனக்கு தெய்வமாய் உனக்கு குருவாகத்தானே இந்த சாயப்பா நான் ஆயிருக்கேன். நீ என்கிட்ட உதவியை தேடி வந்த பிறகு உனக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு உதவி செய்ய போறேன். என்னை நம்பி வாழும் உன் வாழ்க்கையில இனி எந்த விதத்திலும் நீ தோத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உன் வாழ்க்கை முழுவதையும் வெற்றியாக ஆக்கி தர வந்திருக்கேன். எதுவுமே எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமா கிடைச்சிடாது. இப்போதைக்கு கிடைச்சதை நினைச்சு நிம்மதிகொள். எது கிடைச்சாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு ரூபத்துல நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ யாரையும் தொல்லைப்படுத்தாம யார் மனசையும் காயப்படுத்தாம யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம
உன் வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ்ந்து விட்டு போ. ஒவ்வொரு நாளும் நீ எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற பாடத்தை மட்டும் மறந்துடாத. ஆனா அதே சமயம் நீ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக யாரையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது. அடுத்தவங்க ஏதாவது செஞ்சாதான் நீ மகிழ்ச்சி அடையணும்னு அடுத்தவங்களை நம்பி இருக்கவும் கூடாது. மகிழ்ச்சிங்கிறது உனக்குள்ளேயே இருக்கு. அதை உனக்குள்ள நீ தேடினா கண்டுபிடிச்சிட முடியுமே செல்லமே. எப்பவுமே உன் மனசை அமைதியா வச்சுக்கிட்டு இந்த சாயப்பாவை நம்பி நீ வாழ ஆரம்பிச்சினா ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் அழகாய் நடக்கும்படி நான் செய்வேன். நீயாகவே மனசுல எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டே இருக்காத. உன்னை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் தகுதியை மேம்படுத்திக்கிட்டினா நீ எதை வேண்டுமானாலும் அடையலாம் என்று செல்லமே. நீ உண்மையாக இருந்தினா எல்லாரும் உன்னை ஏமாத்த தான் செய்வாங்க. நீ நேர்மையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இழந்து போவாய். கண்ணியத்தோடு நீ உண்மையாகவே நடந்துக்கிட்டாலும் எல்லாரும் உன்னை காயப்படுத்த தான் செய்வாங்க. ஏன்னா இந்த உலகத்துல உண்மையும் நேர்மையும் நியாயமும் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத விஷயங்களா மாறிடுச்சு. ஆனா இந்த மனித உலகத்தில் மட்டும்தான் இது செல்லா காசே தவிர இந்த சாயப்பாவை பொறுத்த வரைக்கும் யார் ஒரு மனிதர் உண்மையாக நேர்மையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் நன்மையாக நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. எல்லாரையும் நம்பி ஏமாந்து போய் மனசுடைஞ்சு போயிருக்க உனக்காகவே இப்பொழுது நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். இந்த போலியான பொய்யான மனிதர்களிடமிருந்து நீ நிறைய கற்றுக்கொண்டு விட்டாய் தானே. இனிமே அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக வாழ்றதுன்னு யோசி. இது நாள் வரைக்கும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களும் நீ கத்துக்கிட்ட பாடங்களும் கண்டிப்பாக உனக்கு கை கொடுக்கும். உன்னை சுற்றி இருக்கும் போலி மனிதர்களிடமிருந்து நிறைய கத்துக்கிட்டனே. இப்போ அவர்களை விட்டு விலகி நிற்கவும் கத்துக்கோ. உன்னுடைய முயற்சியை நீ சரியான வகையில் செலுத்தும் போது கண்டிப்பா உனக்கென ஒரு வெற்றியை அடையாளமாக உருவாக்கி கொள்ள முடியும். இன்று முதல் இனி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நடக்க போற எல்லாமே நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு நல்லா தெரியும். உன் எதிர்காலத்து முழுவதற்கும் இந்த சாயப்பா நானே பொறுப்பாளனாக இருப்பேன். நம்பிக்கையோடு நீ நடைபோடு. உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உனக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் நான் கொடுப்பேன். நீ எப்போதும் எதற்காகவும் வருந்த வேண்டாம். உனக்கு இருக்கிற தடைகளையும் பிரச்சனைகளையும் நினைச்சு பயப்படாதே. உன் வாழ்க்கையில வரப்போற உயர்வு மிக பெரிதானதாக இருக்கும். உன் எண்ணம் எதுவோ அதே போல் எல்லாமே வண்ணமயமாக மாறும்படி நான் செய்கிறேன். இருளிலிருந்து வெளிவந்து ஒளி சூழ நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியும் நான் உனக்கு அருள் செய்வேன் என் செல்லமே. நீ தேடுற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது, உன் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் மன வேதனையெல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நான் கொடுப்பேன். நீ எப்போதும் உன் நிலையை மறவாமல் இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த சாயப்பா உனக்கு துணை நிற்பேன். நீ எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன்.